இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் ஒரு சூப்பரான கருப்பட்டி அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நெய்யப்பம் அப்படின்னு. கேரளாலலாம் அது ரொம்ப ஃபேமஸானது. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டான இந்த அப்பத்தை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சரிசி எடுத்தால் தான் அந்த நெய்யப்பம் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். டேஸ்ட் வைஸ்லேயும் நல்லாயிருக்கும். நல்ல கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு நமக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து கருப்பட்டியில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போது 3/4 கிலோ கருப்பட்டிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் பாயில் ஆனாலே போதும். அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிடலாம். அண்டு முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, மாவில் வந்து நம்ம கருப்பட்டி பாகு சேர்க்கும்போது பாகு வந்து நல்லா ஆறி இருக்கணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அதனால் முதல்ல நம்ம கருப்பட்டி பாவை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற அழுக்கு அதெல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் வந்து கண்டிப்பாக மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் பச்சரிசியை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா புட்டு மாவு பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கருப்பட்டி அப்பத்துக்கு. இனி நம்ம பாளையங்கொடை பழம் எடுத்துக்கலாம். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பேர் சொல்லுவோம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செவ்வாழை பழம் 1 எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம மாவை புளிக்க வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் முதல்ல பழத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, கையை வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா கை வச்சு நல்லா பிசையும் போது தான் மாவு வந்து நல்லா புளிக்கும். அதனால தான் மெயினாக நான் வந்து கை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்பூன் வச்செல்லாம் பண்ணோன்னு அந்த அளவுக்குலாம் புளிக்காது. ஏன்னா நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இல்லையா. அதனால் அந்த கையோட இதில் தான் நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோம். இப்போது திரும்ப ஒரு 2-3 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பழத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த இந்த கருப்பட்டி பாகை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு 2-3 கப்பு மாவு சேர்த்துக்கோங்க. திரும்ப இந்த மாதிரி கருப்பட்டி பாகை சேர்த்துக்கோங்க. இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரில் 5 ஏலக்காவை நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன் மிக்ஸி ஜாரில். அதை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா இனிப்பை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸுக்கெல்லாம் உப்பு கொஞ்சமாக சேர்க்கும்போது ஸ்வீட் வந்து நல்லா தூக்கலாம் நமக்கு எடுத்துக்காட்டும். ரெசிபியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம எல்லா மாவையும் கருப்பட்டி பாகு எல்லாமே சேர்த்தாச்சு. 1 கிலோ மாவு நம்ம சேர்த்தாச்சு. இனி நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரம் நம்ம இதை வந்து புளிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. சுடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டில் கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அந்த கருப்பட்டி அப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில இந்த மாதிரி பைட்ஸ் கிடைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ கொப்பரை தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து நெய்யை வந்து சேர்க்க போகிறோம். கொப்பரை தேங்காவை வந்து செவக்க நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் நெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொப்பரை தேங்காவை அப்படியே இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இதை வந்து செவக்க நம்ம வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்துடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து மாவு வந்து புளிச்சிடுச்சு. அந்த பதையாக வந்திருக்கு பாருங்கள், கும்பலாக வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கருப்பட்டி பாகை வந்து இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கோங்க. எதுக்காகனா மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். புளிக்க வந்து மாவு நல்லா கெட்டியாகும். இது வந்து அப்பத்துக்கு வந்து நல்லா உப்பி வராது. அதனால் கொஞ்சம் அந்த கருப்பட்டி பாகு தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த கொப்பரை தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வறுத்து எடுத்து வச்சுக்க சொல்லியிருந்தேன்.
ஆனால் சூடான பொருள் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ ஆற வச்சுருந்த கருப்பட்டி பாகு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்தா ஆறி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இனி நம்ம ஒரு இரும்பு கடாயை சூடு பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன இரும்பு கடாய், அதனால் கொஞ்சமாக நம்ம ஒன்றா தான் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் தேங்காய் எண்ணெயில் சுடும்போது 4-5 நாளில் இது வந்து முடிச்சுக்க பார்த்துக்கோங்க இந்த பலகாரத்தை. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வந்து அந்த கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிக்கும் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறமா. அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாம் நிறைய நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்டு ஆயிலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது மேலே வந்து நல்லா கரிஞ்சிரும், உள்ளே வந்து பச்சை மாவாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இனி ஒரு கரண்டியாக இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மேலே இந்த மாதிரி எண்ணெயை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும் நமக்கு. அப்பம் பொரித்து முடிகிற வரை கூடயே நின்று இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நின்று நிதானமாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியான அப்பம் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது நமக்கு ஒரு சைடு வெந்துடுச்சு. இனி அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வாரது வரை நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கலாம். சூப்பராக நமக்கு நெய்யப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இனி இதை வந்து எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். நல்ல எண்ணெயை இந்த மாதிரி கண்ணாப்பை வச்சு எடுத்தாலே மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்துடும். அப்படி எண்ணெய் இன்னும் இருக்குதுன்னா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் அந்த எண்ணெய் வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இப்போ பொரிச்சதெல்லாம் இதில் வந்து மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம கருப்பட்டி அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சின்ன கடாயாக போச்சு, அதனால தான் ஒன்று ஒன்றா செய்கிறோம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வந்து பெரிய அகலமான கடாய் இருந்துச்சுன்னா 3-4 கூட செஞ்சுக்கலாம். ஒரே நேரத்தில் வந்து 4 அணவும் கூட சுட்டு எடுத்துக்கலாம். அதுவுமே ஈஸியாக இருக்கும். சூப்பராக எல்லாத்தையும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம நெய்யப்பம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி அப்பம் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சகல் கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போகணுன்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.